நோவா தாத்தா வாழ்ந்த காலத்திலேயே பயங்கரமா சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்துச்சுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? வேதம் சொல்லுது, சகலவித மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகையொன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவா கிட்ட கட்டளை கொடுக்கிறாரு. அப்போ நோவா, நீ பேழைக்குள் மிருக ஜீவன்களை சேர்த்துக்கொள், அது உன்னிடத்துக்கு வரும், அதுக்கு அடைக்கலம் கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த ஒவ்வொரு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நோவாவின் பேழைக்குள்ள போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனாலதான் அந்த சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் அங்க நடக்குது. பறவைகள் ஜோடியா வருது, யானை ஜோடியா வருது, சிங்கம் ஜோடியா வருது, காண்டாமிருக ஜோடியா வருது, புலி ஜோடியா வருது, பாம்பு, பல்லி, கொசு உட்பட எல்லா சின்ன பூச்சியிலிருந்து பெரிய மிருகங்கள் வரைக்கும் எல்லாமே ஜோடி ஜோடா வருதுங்க. இது ஒரு மனுஷன் போய் ஜோடி ஜோடியா பிடிச்சிட்டு வர முடியுமா? ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்து உள்ள விட முடியுமா? ஒரு யானையை ஜோடியா கூட்டிட்டு வர முடியுமா? யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப நம்ம ஆண்டவர் அந்த நாட்களிலேயே எப்படி சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் நோவாவோட நாட்கள்ல நடத்தினாரு அப்படிங்கிறத வேதத்தை ஆழமா கவனிக்கும் போது நமக்கு தெரியுது.